எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டோட இப்போதைய வெதர் கண்டிஷன் என்ன? வரப்போற நாட்கள்ல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது? வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டுல நம்ம எல்லாருமே யோசிக்கிற ஒரு கேள்வி இதுதான். இந்த கனமழை ஏன் திடீர்னு இவ்ளோ தீவிரமா ஆயிருக்கு? இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? சரி, நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த மழை தீவிரத்துக்கு என்ன காரணம்னு பார்ப்போம். அப்புறம் டேட்டா என்ன சொல்லுது, வரப்போற நாட்கள்ல வானிலை எப்படி இருக்கும், தீபாவளிக்கு அப்புறம் ஒரு பெரிய விஷயம் இருக்கா, கடைசியா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்ன தொகுப்பு. வாங்க உள்ள போலாம். ஓகே, முதல்ல இந்த கனமழைக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணம் என்னன்னு பாத்துரலாம். இந்த மழைக்கு முக்கியமான காரணம் ஒரு காற்றுச் சுழற்சி. சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு பெரிய வெதர் என்ஜின் மாதிரி வேலை செய்யுது. ஒரு இடத்துல இருக்கிற குறைந்த காற்றழுத்தத்தை மையமா வச்சு காத்த வேகமா சுழற்றுது. இப்போ நம்ம பகுதியோட மொத்த வானிலையையும் கண்ட்ரோல் பண்றது இதுதாங்க. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அதோட பாதை தான். பாருங்க, இது இலங்கைக்கு தெற்கால ஆரம்பிச்சு அப்படியே குமரி கடல் பகுதி வழியா மெதுவா அரேபிக் கடலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. ஒரு பிளான் பண்ணி போற மாதிரி. இந்த மூமெண்ட் தான் மழையோட தீவிரத்தையே தீர்மானிக்குது. இந்த சிஸ்டத்தோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு நேத்து பெஞ்ச மழையோட நம்பர்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிரும். நம்பர்ஸ் போய் சொல்லாது இல்லையா? முதல்ல பாருங்க, ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருக்கிற ஆற்காடு. ஒரே நாள்ல 95 மில்லிமீட்டர் மழை. அப்பாப்பா, இது சாதாரண மழையே கிடையாது. அடுத்து அப்படியே தூத்துக்குடி பக்கம் போனோம்னா அம்மன்புரத்துல 89 மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்கு. அதே தூத்துக்குடியில பசுவந்தனை பகுதியும் சலச்சதில்ல. 85 மில்லிமீட்டர் அங்கேயும் பதிவாயிருக்கு. இந்த மழை பாத்தீங்கன்னா 1-2 இடத்துல மட்டும் இல்ல. இங்க பாருங்க, தூத்துக்குடியில காயல்பட்டினம், சேலத்துல சங்கரிதுர்க், புதுக்கோட்டையில நகுடி, செங்கல்பட்டுல மாமல்லபுரம்னு கிட்டத்தட்ட மாநிலம் முழுக்கவே பரவலா நல்ல மழை கிடைச்சிருக்குன்னு இதுலேருந்தே நல்லா தெரியுது. சரி, நேற்றைய நிலவரம் இது. இனி வரப்போற நாட்கள்ல, குறிப்பா நம்ம தீபாவளி சமயத்துல வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெற்கு மேற்கு மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். நாளைக்கு இந்த மழை இன்னும் கொஞ்சம் உள் மாவட்டங்கள் பக்கமா நகரும். தீபாவளிக்கு முந்தின நாள் வரைக்குமே நல்ல மழை தொடரும். இது ஒரு மாதிரி வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகிறதுக்கான அறிகுறிதானும் சொல்லலாம். ஆனா தீபாவளி அன்னைக்கு மழையோட தீவிரம் கொஞ்சம் குறையும். ஆனாலும் விட்டு விட்டு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. ஒரு குட்டி ஷவர் எதிர்பார்க்கலாம். சரி, இந்த காற்று சுழற்சி ஒரு பக்கம் இருக்கட்டும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட கவனம் இன்னொரு முக்கியமான விஷயத்த மேல திரும்ப வேண்டியிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? அதாவது அக்டோபர் 23, 24 தேதி வாக்குல ஒரு புது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வானிலை மாடல்ல காட்டுது. இது இன்னும் தீவிரமாயிருச்சுன்னா மந்தா அப்படிங்கிற பேர்ல புயலா மாறத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதை எதுக்கு இப்பவே சொல்றோம்னா, இது ஒரு முக்கியமான முன்னெச்சரிக்கை, குறிப்பா நம்ம விவசாயிகளுக்கு. தீபாவளி முடிஞ்சதும் இப்படி ஒரு பெரிய சிஸ்டம் வரப்போகுதுன்னு தெரியாம அவங்க அறுவடை வேலைகளை அந்த சமயத்துல பிளான் பண்ணிடக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த அட்வான்ஸ் தகவல். சரி, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒவ்வொரு பகுதிக்கும் என்ன மாதிரியான மழை இருக்குன்னு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சம்மரி பார்த்துடலாம். நீங்க தெற்கு மாவட்டத்துல இருக்கீங்கன்னா இன்னைக்கும் நாளைக்கும் கனமழைக்கு ரெடியா இருங்க. டெல்டா மாவட்டக்காரங்களுக்கு இன்னைக்கு மதியத்துக்கு மேல மழை அதிகமாகும். மேற்கு மாவட்டங்கள்ல அந்த சிஸ்டம் நகர நகர மழையும் படிப்படியா அதிகமாகும். சென்னை, திருவள்ளூர் மாதிரி வடகடலோர பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி மழைக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல சொல்லப்போனா, இந்த மழை நம்மளோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்காது. ஆனா சின்ன சின்ன தடங்கல்கள் கண்டிப்பா இருக்கும். அதனால வெளியில போகும்போது கையோட ஒரு கொடை எடுத்துட்டு போறது ரொம்பவே நல்லது. வானிலை கணிப்புகள் நமக்கு ஒரு பவர்ஃபுல் டூல் தான், சந்தேகமே இல்ல. ஆனா கடைசியா ஒரு கேள்வி இருக்கு. இயற்கையோட நகர்வுகளை நம்மால 100% சரியா கணிக்க முடியுமா? சில சமயம் அது கொஞ்சம் லேட் ஆகலாம், சில சமயம் நம்மள ஆச்சரியப்படுத்தலாம். அதனால நாம தொடர்ந்து கவனிப்போம், எப்பவும் தயாராவே இருப்போம்.